கோள்களை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோள்களை ஆராய்ந்து அதில் வந்து பொதுவாகவே உங்களுக்கு சூரியன், சந்திரன், அப்புறம் சுக்கிரன், வியாழன், செவ்வாய், புதன், இப்படி கோள்களை ஆராய்ந்து தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இதில் எது முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து தான் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம பதிவிடுறோம். அப்புறம் இந்த கோள்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கிறாங்க. இதில் இந்த கோள்களில் ராகு கோள், கேது கோள்னு இது இருக்கா? ராகு கேது கிடையாது. பொதுவாக அது நிழல் கிரகங்கள்னு பேர், சாயா கிரகங்கள்னு பேர். நிழல் கிரகம்னு சொல்கிறோம். 1902ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த வானவியல் சாஸ்திர புத்தகங்கள் எதுலேயுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது கோள்களில் கொடுக்கல. இது முழுக்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வட இந்தியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதிகமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே பரவி இந்தியா உலகம் ஃபுல்லாமே இந்த ஜோதிடம் துறை அப்படின்னு வந்துச்சு.